நிறைய உங்களோட செஷன்ஸு, உங்களோட நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ம். இன்னைக்கு வந்து மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க டிவோட்டீஸ்லாம் வந்து ஞான மார்க்கம் தான் முக்கியம். ஆமா. அந்த சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றீங்க. ம். இன்னைக்கு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உருவ வழிபாடுக்கான மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில் எழுப்பியிருக்கீங்க. ம். மக்களுக்கும் வந்து அவங்க ஒரு மன நிம்மதிக்காக வர ஆமா. மாரி சூப்பரான அமைப்பு ஏற்படுத்திருக்கீங்க. அதுக்கான காரணம் என்ன சார்? அதாவது சிலை வழிபாடுங்கிறது நம்ம ஊர்ல பிரதானமான விஷயம்தான். ம். அரவிந்தர் மகருடைய மார்க்கத்துல இல்லைன்னு சொன்னாலும், ம். சாவித்திரி யாரும் பார்த்ததில்ல. ம். அவங்களுக்கு உருவமே இல்லை. ம். உலகம் எல்லாமே பொருள் வடிவமானது. ம். இப்ப சூரியன்னா என்னன்னு தெரியும். இப்ப மலைன்னா எப்படி இருக்குன்னு தெரியும். மரம்னா எப்படி, ஆப்பிள்னா எப்படி, கார்னா எப்படி, எல்லாமே உருவம் தான். ம். உருவமே இல்லாம ஒரு வழிபாடுங்கிறது அறவே அது ஏற்புடையதில்லை. ம். இப்ப நீங்க பாண்டிச்சேரியில போனீங்கன்னாலும் சமாதி இருக்கு. ம். அரவிந்தர் மதருடைய போட்டோ பார்க்குறோம். ம். இவர்தான் அரவிந்தர், இவர்தான் மதர், இவங்க தான் சமாதி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ம். ஒரு 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 உருவம் இருக்கணும் எதுக்கும். அதனால இந்த உருவ வழிபாட்டுக்கு பின்னாடி என்னன்னா, ஞானத்தை கொடுக்கறது, கல்வி அறிவு கொடுக்கறது, அவங்களுக்கு வேண்டிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, அவங்க எங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்றது. அறியாமையை நீக்கி ஞானத்தை கொடுக்கறது தான் ஞான ஒளி கோயில்னு சொல்லிட்டு. மக்களுக்கு அறியாமையினால தான் பிரச்சனையே. அந்த பிரச்சனையை போக்கணும்னா நீங்க ஞானத்தை கொடுக்கணும். ஞானம்ங்கிறது உபதேசம், அருளுரைகள், சொற்பொழிவுகள், புத்தகங்கள், அவங்களுக்கான வீடியோக்கள், அதெல்லாம் அவங்க பார்க்க பார்க்க தான் எங்க தவறு பண்ணிருக்கோன்னு தெரியும். ஆனா இவ்வளவு காலமா பிரச்சனைக்கு அவங்க தீர்வுன்னு நினைச்சது எல்லாமே ஜாதகம் பார்க்கறது, பரிகாரம் பண்றது, நிறைய கோயிலுக்கு போறதுன்னு அதுல தோல்வியை கண்டுட்டாங்க. ஒருவர் விடாம நூற்றுக்கணக்கான வருடங்களா மக்கள் வெறுத்து பக்தி மேலேயே ஒரு ஒரு அவங்க சலிப்பு ஏற்பட்டு போச்சு. இப்பதான் அவனுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு, ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. என்னன்னா, தவறு எங்கன்னு சொல்றாங்க, அது ரொம்ப முக்கியம். நம்ம கிட்ட எங்க மிஸ்டேக்குன்னு சொல்றதுக்கு ஒரு இடம் வேணும். அது நம்ம ஞான ஒளி கோயில்ல நம்ம அதை திரும்ப திரும்ப அதை தான் சொல்றோம். உங்க பிரச்சனைக்கு நீங்க தான் காரணம். அது எதனால எப்படி உருவாக்குனீங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. இதுல நீங்க வெளியே வரணும்னா நீங்க இதெல்லாம் பண்ணணும். இதை பண்ணாம இதுக்கு விமோச்சனம் இல்லைங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லிடுறோம், அழுத்தம் திருத்தமா. அதை வீடியோ மூலமா சொல்றோம், டிவி நிகழ்ச்சி மூலமா சொல்றோம், நோட்டீஸ் மூலமா சொல்றோம், வர்றவங்கிட்ட சொல்றோம். அவங்க அதை புதுசா அப்பதான் புரியுது அவங்களுக்கு. ஓ, நம்ம வெறுமனே கோயில் சுத்தினா எந்த யூஸும் இல்லை, இதுல வேற ஒரு ஆங்கிள் புதுசா சொல்றாங்கன்னு அவங்க இந்த கோயிலை பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க.